வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அதனால் ஒத்த கையிலே ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த டச் பேனலுக்கான அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேனல்லே வந்துருக்கு. ஸோ அதை அப்படியே உரி விட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட மெயின் மேட்டரை பார்த்தேன். அந்த டிஸ்பிளே பாருங்கள், இங்கே டிஸ்பிளே வந்துட்டு வெளியே அந்த அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஷேப்லேயே, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி செல்லம், நீ ஓரமாக போயிட்டு உட்காரு, நான் அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பேனல் பார்த்தேன். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேறு வயர் கனெக்ஷனும் இது எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு அதை தாக்கி பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு பிளாஸ்டிக் அமைப்பு கொடுத்துருக்காங்க போல். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டச் கண்ட்ரோல் இருந்துச்சு, பட் பின்னாடி இருக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. சரி, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். ஸோ இதில் வந்து ரொம்பவே முக்கியமானது டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அதுக்கு பேக்கில் இருக்கிற அந்த மதர் போர்டை வெளிப்பட்டமாக பார்க்கும்போதே தெரியுது ஏதோ இத்து போயிருக்குன்ட்டு. தண்ணிக்குள்ளே எதுவும் போட்டாங்களா இல்லை மழையில் நினச்சான்னு தெரியல, இரும்பில் போடும்போது அது கொஞ்சம் இத்து போய் கிடக்குது. ஸோ நமக்கு ஒர்க்கானா போதும்ப்பா அப்படின்ட்டு அந்த ஸ்டிப்பெல்லாம் உருவி விட்டோம். இந்த ஸ்டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் வராது. இது வந்து ஒரு ஃபைபர் சம்திங் இது மாதிரி சொல்லுவாங்க. லைட்டாக கிழிஞ்சால் கூட அவ்வளோதான், டிஸ்பிளே ஓடாது, அதுக்கு வந்து கனெக்ஷன் பாஸ் ஆகாது, ரொம்ப சிக்கலாக போயிடும். ஸோ சேஃபாக ரிமூவ் பண்ணி விட்டு இப்போ நான் அந்த மதர் போர்டை தூக்கிட்டேன் பாருங்கள். உள்ளார வந்து ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க, மற்றபடி சின்ன காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு படம் காட்டுறது, வோல்டேஜை கரெக்டாக கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு பெரிய சிக்கலாகி போகிறோம். ஸோ அப்புறம் வந்து இது வந்து டிஸ்பிளே டிவியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்பிளேயோடு சேர்த்து ஒரு மேலே வால் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டு பார்த்தா என்ன ஒரே ஒரு விஷயம் இடிக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் லேயர் இருக்குது. அதுதான் வந்து கண்ணை உறுத்திட்டே இருக்குது. ஐயோ இது என்னடா இது, உள்ளே ஒரு வேலை ஏதாச்சும் டேமேஜாக இருக்குமோ, உடஞ்சிருக்குமோ, இதை ஆன் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக எனக்கு ஒன்றும் தோணலை. சரி ஓகே, இது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் போய்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து 14 வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட கம்மியாக கொடுத்தாலும் ஓடாது, அதிகமாக கொடுத்தாலும் புகஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக 14 வோல்டேஜ் கொடுக்கணும். பட் 14 வோல்டேஜ் கொடுக்கறதுக்கான அடாப்டர் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சார்ஜரு இருக்குது, லேப்டாப் சார்ஜரு. அதில் பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை விட்டால் மொபைல் சார்ஜர்லேருந்து எடுப்போம், அதில் வந்து 5 வோல்ட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி நம்மக்கிட்ட எதையுமே இதுக்கு வந்து இன்புட்டை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் அலசி அரைஞ்சி தேடி பார்த்தப்போ இன்னொரு அடாப்டர் கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தது. நம்ம மானிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 14 வோல்டேஜ் கொடுத்தா தான் ஆன் ஆகும் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதாவது இந்த 12 வோல்டேஜ் வருதுல, அதையும் நம்ம சார்ஜர் யூஎஸ்பி கேபிள் அதில் வந்து ஒரு 3 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டையும் சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஐடியா தான். அதாவது சார்ஜர் யூஎஸ்பி கேபிளில் ஒரு 3 வோல்ட் வருது, இதில் ஒரு 12 வோல்ட் வருது. ஸோ ரெண்டையும் சேர்த்தா 15 வோல்ட்டா. இதுக்கு வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டியிருப்பேன், பார்த்தீங்கன்னா நான் எப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ இதுதான் சீரிஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்தப்போ நமக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.44 நியர்பை 14 வோல்டேஜ் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த டிவிக்கு போதுமானது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரரி சொல்யூஷன் தான். இந்த மாதிரி யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து லீகலான வேயா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக இது ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். எப்படியோ நம்ம வோல்டேஜை கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த போர்டில் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் மல்டிமீட்டரை வச்சு. ஸோ மல்டிமீட்டர் வச்சு எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் நான் சால்ட்ரிங் பண்ணேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 14 வோல்டேஜை வந்து இந்த ஒயர் மூலமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். சால்ட்ரிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க அந்த 14 வோல்டேஜ் வரதில் அதோட சவுத்து கருப்பு வேறு இதில் கனெக்ட் பண்ணாலே போதும். அப்போ வந்து நமக்கு இதுக்கான தேவையான அந்த 14 வோல்டேஜை உள்ளே கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரின்ட்டு நம்ம வோல்டேஜ் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியில் கீழே பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, மானிட்டரில். ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்பப்போ பல்ஸ்னு வந்து போகுதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி கருப்பாக இருக்கா, திடீர்னு வந்து மின்னல் வெட்டின மாதிரி டப் இப்படி வந்துட்டு போகும் பாருங்கள். இங்கே காணோம், இங்கே வாமா மின்னல் இந்தா அது வந்து போதா, இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. நானும் வெயிட் பண்ணி நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், முடிச்சு விட்டீங்க போங்க. இரும்புகளில் தூக்கி போட்டு உடஞ்சதா இல்லை டிவிக்கு சொந்தக்காரங்க எதுவும் கடுப்பில் உடச்சி போட்டாங்களான்னு தெரியல. இந்த மானிட்டரோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிருக்கு. உள்ளே பாதிக்கு மேலே படம் தெரிய மாட்டேங்குது. கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய்
பச்சை கோடு அதுன்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் டிஸ்பிளே சோழி முடிச்சு விட்டாங்க. அதனால தான் இது தூக்கி பழைய கலரில் போட்டிருக்காங்க. பட் அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு வந்து பிளிங்க் ஆகி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வோல்டேஜ் கொடுக்குறது வந்துட்டு சும்மா டெஸ்டிங்காக தானே. அதை வந்து 14 வோல்டேஜ் மாறி வந்துக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் கீழே குறையுது ஏறுது. ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. மேபி அதனால் கூட அந்த விட்டு இருந்துக்கலாம். மற்றபடி மதர் போர்டில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டிஸ்பிளே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சுங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அழகாக இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இதை வச்சு வேறு ஏதாச்சும் க்ரியேட்டிவான ஐடியா ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். அப்படி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டிஸ்பிளே ஓப்பன் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி டிவி டிஸ்பிளேக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அது மூலமாக படலாம் தெரியுதுன்னு டவுட்லாம் இருக்கும். எனக்கும் சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதை ஓப்பன் பண்ண போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நட்டு எதுவும் கொடுக்கல, பிளாஸ்டிக் லேயர் தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கையை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கான போர்டு. மதர் போர்டு அவ்வளோன்னு பார்த்தோம்னா அது வந்து மொத்த கண்ட்ரோல் இருக்கும். பட் டிஸ்பிளே கண்ட்ரோல் எந்தெந்த லைன் எங்கே போகணும் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்பிளேக்கு பேக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமான ஒரு போர்டை வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ணாடியில் போய்ட்டு கனெக்ட் ஆகும். அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 லேயர் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் கலெக்டுறேன். இந்த ஃபஸ்ட் லேயரில் தான் பார்த்தீங்கன்னா படம் தெரியும். அதாவது லைட்டிங்லாம் தெரியாது. லைட்டிங்க்கு இவங்க தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. மற்றபடி அந்த படம் என்ன கலரில் தெரியணும், எப்படிலாம் வந்துட்டு என்னென்ன ஆங்கிளில் வரணும், என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறது. இப்போ நான் தூக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லேயர் தான். ஆனால் இதில் தான் கரெக்டாக உடஞ்சி போயிருக்கு. அதனால தான் நமக்கு படமே தெரியல. மெயின் லேயரே உடஞ்சி போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால தான் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 7-8 A4 ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா பப்பாளி பழம் மாதிரி பலன்னு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ பார்க்கும்போது கேமராவே பிளராக ஆகுது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டிங்க்கு உள்ளே வந்து நிறைய LED லைட் கொடுத்து வச்சுருப்பாங்க. நான் கண்டிப்பாக இதை கலட்டி காட்டுறேன். சரி, இதை பற்றி பார்த்தோம்னா இப்போ நான் சன்லைட்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்ட்டு. போர்டு வந்து தூக்கி போட்டு மிச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற அந்த லேயர் கலட்டுறேன். நான் சொன்னேன்ல A4 ஷீட் மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்கிட்டு, அதுதான் இது. உள்ளே தோண்ட அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இது ஒரு தாளா, அப்புறம் வந்துட்டு இது கீழே ஒரு லேயர் வச்சுருப்பாங்க, கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு இந்த ஒயிட் கலரில் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த LED லைட்டு வந்து இதுக்கு கொடுக்கும். டிவியோட பிரைட்னஸ்ஸு கரெக்டாக கொடுக்குறது, லைட்டிங் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா இதில் வந்து மூலையில் மட்டும்தான் லைட்டை வச்சுருப்பாங்க. நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மூலையில் வச்சுருக்க லைட்டு வந்து எல்லா இடத்துலையும் காமனாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ லேயரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, ஒயிட் லேயரை. சரி, லைட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடில் தெரியுதா, சின்ன லைட்டை கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் பொடியாக லைட்டெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இருங்க, அதையும் நம்ம தனியாக காட்டுவோம். நீங்கள் பார்த்தீங்களா, குச்சி மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் ஒரு லைட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒன்றுக்கு பின் ஒன்றா. இதில் பெரிய நெகட்டிவ் என்னென்னா, ஒரு லைட் யூஸ் பண்ணாலும் மொத்தமாக எரியாது. ஸோ சீரிஸ் கனெக்ஷனில் அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ். அதாவது ப்ரோ எங்கள் வீட்டில் டிவி இருக்குது ப்ரோ, அதை ஆன் பண்ணி விட்டால் நல்லா தான் சவுண்ட்லாம் கேட்குது, ஆனால் ஸ்க்ரீன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ, டார்க்காக தெரியுது அப்படின்னா நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கோம்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் உள்ளே இருக்கிற இந்த LED லைட்டில் ஏதாச்சும் ஒரு லைட் ஃபீஸ் போயிருக்கலாம், இல்லை மொத்த லைட்டு ஃபீஸ் போயிருக்கலாம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து டிவி வந்து படம் ஓடும்போது சவுண்டு கேட்குது, ஆனால் படம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா லைட்டுமே ஒழுங்காக எரியுதா, என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த லைட்டை டிஸ்பிளேலேருந்து கழட்டும் போது 4-5 லைட்டெல்லாம் பிஞ்சு போச்சுப்பாங்க. அதனால தான் அந்த 4-5 லைட் எரிய மாட்டேக்கு. மீதி இருக்க கொஞ்சம் லைட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, மிச்சம் மீதி இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸை வச்சு நான் ஒரு க்ரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு எந்த லைட்டெல்லாம் எரியுதோ அதில் வந்து ஒரு 4-5 லைட்டை அப்படியே நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒழுங்காக தான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதுக்கு வோல்டேஜ் கொடுத்து பார்த்தா நம்ம கொடுத்த லைட்டெல்லாம் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டு வந்து நல்லாவே எரியுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டை எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அந்த டிஸ்பிளேக்குள்ளே ஒரு 4-5 A4 ஷீட் மாதிரி பேப்பர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அப்படி நம்ம சொருகும் போது நம்ம சால்ட்ரிங் பண்ண வயர் விட்டலாம். ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் அப்படியே கேர்ஃபுல்லாக அடிக்கணும். இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒருக்கா அந்த லைட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்து பார்க்கணும். இப்படி மாட்டும்போது ஏதாச்சும் வயிறு பிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு பிஞ்சு போல் நல்லா தான் எரியுது. இப்போ வெளிச்சத்தில் எரியுது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல. இருங்க, நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்களா எப்படி லைட் எரியுதுன்ட்டு, என்ன அந்த 3 லைட் மட்டும் பளிச்சுன்னு எரியுது. அது ஒரு மாதிரி கண்ணை கூசுதில்ல. இதை சரி பண்ணுறதுக்கு இது கூடயே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் எட்ஜு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம டிவியில் மாட்ட போகிறோம். நம்ம போர்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா போர்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மேபி உங்களை யாருக்காச்சும் இந்த டிவியோட போர்டு தேவைன்னா வாங்கிக்குவாங்க. நம்ம வந்து அந்த நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ஸ்க்ரீனை மட்டும் உள்ளே செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேக்கில் கூடி அந்த வோல்டேஜ் கொடுத்தோம்னா இப்போ வந்து டிவி ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். படம் தெரியாது, படத்தை வந்து நம்ம தான் வரையணும் இதுக்கு மேலே. ஸோ அப்படி ஒரு செட்டப்பு. சரி, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வோல்டேஜ் கொடுத்தேன். எப்படி நல்லா எரியுதா. ஸோ வந்து சும்மா ரூமில் வந்து வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை செவுத்தில் மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து லைட் எரியும். இது கூடவே ஏதாச்சும் நம்ம எழுதி வச்சோம்னா அதுவும் சேர்ந்து தெரியும். நான் வந்து மார்க்கர் எழுதான்னு நினச்சேன், பட் என்கிட்ட வந்து இப்போ மார்க்கர் இல்லை. ஸோ கிடைச்ச பென்சிலை வச்சு இந்த டிஸ்பிளே மேலே படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏ4 ஷீட் மாதிரி இருக்கிற இந்த பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எரேசர் வச்சு அழிச்சும் செஞ்சுக்கலாம். இது வந்து எப்படி தெரியுமா, இந்த ஏதாச்சும் ஆஃபீஸு ஏதாச்சும் கடையில் போனீங்கன்னா மேலே வந்து ஒரு டேஷ்போர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து லைட் எரியும். அது மேலே ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க, வெல்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க. இல்லைனா ஏதாச்சும் படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக் லுக்காக இருக்கும். அது போல் ஒன்று தான் இது. வந்து 3 வோல்ட் சப்ளைலேயே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்படி என்னோடய இசைக்கு கொஞ்சம் எழுதி ஒரு மரத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறேன் சும்மா பண்ணிட்டு. ஸோ கடைசியாக பழைய எடுத்த இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் ஆகி போச்சு இந்த டிவைஸை வந்து கரெக்டாக ஏதாச்சும் இறங்கி பார்த்து இதை ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு. இந்த டிவியை வந்து நம்ம சரி பண்ணி ஒர்க்காக வைக்கலாம், யாருக்காச்சும் டிவியே கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்பிளே வந்து உடஞ்சி போனதுனால அதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஒரு சுத்தனமாக வந்துட்டு பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் சால்ட்ரிங் பண்ணதுலேயே போதும் ஆயிடுச்சு. ஒன்று சால்ட்ரிங் பண்ணால் ஒன்று புரிந்து வருது, இன்னொன்று பண்ணால் இன்னொன்று அத்துட்டு வருதுன்ட்டு ஏதோ ஒன்று முடிஞ்சாச்சு. ஸோ சாரி, ரீஸ்டோரேஷன் பண்ண முடியல. அதனால் ஏதோ ஒரு பேசியான காம்பவுண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டிவி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டிஸ்பிளே ப்ரோக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா சரி பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு கிவ்வே பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஏகப்பட்ட பழைய வீடுகளுக்கு சரி பண்ண டிவைஸோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாடா வா இங்கே கஷ்டப்படுறேன். Hello, Moto. கட்டிட்டான். ஏண்டா இது வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நீ தூக்குவேன். இப்ப இது ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுதுல்ல. எதுக்கு இந்த கோட்டை எதுக்கு போட்டேன்? சொல்றா ஐபால்ஸ் கண்ணுலையோ மூலத்திலையோ குறிச்ச கையில ஆஹா, என்னங்க இது வெள்ளையா வந்திருக்கு? என்னையா விளையாட்ட பத்தி உங்களுக்கு? ஹாய் சோல்ஜர்ஸ். பிசி டாக்டராக இருந்த நான் இன்று முதல் மொபைல் டாக்டராக மாறலான்னு இருக்கேன். செம்ம சீனிக்கு கிளினிக்கல் லொகேஷன் வந்து கீழே வந்து கூகுள் மேப்ஸ் கொடுத்துருக்கேன். யாருக்காவது உடம்பு சரியில்லை ஜுரம் அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு முதல் நாளாக முதல் பேஷண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சொல்லுவாங்க. எனக்கே தெரியுமா இருக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காப்பாத்துறமா காப்பாத்துற அமைதியா இருங்க, நான் பண்ணி தரேன். அப்பா காப்பாத்துற அப்பா. இன்னைக்கு நம்மளோட முதல் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தான். ஆனா வயசு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆகும். லைக் மனுஷங்களுக்கு வந்து இது வந்து 50 வயசு மாதிரி. ஸோ இந்த பேஷண்ட் யாருன்னா Acer Zenfone Max Pro M1. இதோட அப்பா இல்லைன்னா அம்மா மாட்டுறது நம்ம கிட்டே போடுறேன். ஸோ இந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது? உட்வாட்ஸ் கொடுத்தீங்களா? நல்லா தான் இருந்தான். ஓடி விளையாடிட்டு இருந்தாரியா. ஒரு தடவை சார்ஜ் போட்டா 13-14 மணி நேரம் சுறுசுறுப்பா திக்குன்னு ஓடுவாங்க. அப்படி இருந்த ஒரு பையன் திடீர்னு சார்ஜ் போட்டா எவ்வளவு சொருகுனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டு
இருங்க பையனை முதல்ல வெளியே எடுப்போம். பரவாயில்ல புதுசாக வச்சுருக்கீங்க, முன்னாடி தான் கண்டாவியா இருக்கு. இல்லை அதுவுமே ஸ்க்ரீன் கார்டு தான், அதை எடுத்துட்டீங்கன்னா ஃபோன் வந்து பளிர்னு ஆயிரும். ஆனால் இந்த விஷயத்துல பாராட்டலாம், எப்படி இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கீங்க? இதுக்கு காரணம் என்னோட முதல் அனுபவம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். எதுக்குள்ள வைக்கிற சார்ஜ் பண்ணவே எடுத்தேன் போட்டு ஒலப்புறாங்களே. நோக்கியா X202ங்கிற ஃபோன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். வாங்கிட்டு அதில் வந்து பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுவே செஞ்சாங்க. அதில் அந்த பக் இருந்தது. ஏங்க இன்னைக்கு நீ இப்படி வீர வாங்குற, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. ஒரு 6 hours யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே நார்மலாக நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு என்னன்னு போட்டிங்களோ அது என்ட்ரு ஆகும். இது தெரியாமல் நான் கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மொபைல் ஷாப் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவன் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டருக்கு தான் உள்ள இருக்க கிட்னி திரும்பி நடந்திருக்கா நீங்க? நோக்கியா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுக்கல. ஆமாங்க மேடம், சாய் மொபைல் பக்கத்தில் கொடுத்தேன். அவன் எல்லாத்தையும் கழட்டி பார்த்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க மேடம் அப்படின்னு. இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் வீசிட்டாங்க. அப்போ வந்த பழக்கம் தான் டாக்டர். ஏன் அப்படி குறுகுன்னு பாக்குற? இன்னும் ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லை, உண்மையாக ரியாக்ஷன் இல்லை. நீங்க வேற கேபிள் போடுவோம். இந்த மாதிரி டூப்ளிகேட் கேபிள்ஸ் போடுறோமே, இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க கேபிள் எரியிற மாதிரி இருக்கிற டம்மியான கேபிள் போட்டீங்கன்னா பிரச்சனை. என்ன ஆன் ஆகுது?